guys, back to the channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா SCP இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். SCP அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா SCP Secure Content Protect இதோட ஃபார்ம் வந்து இதுதான். SCP அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து மனுஷங்களுக்கு அதாவது ஹியூமன்ஸ்க்கு வந்து எந்த வித பிரச்சனையும் வராமல் ஒரு கிரியேச்சர்ஸ் மான்ஸ்டர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து மனுஷங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் ஒரு இடத்துல பாதுகாத்து வச்சுருக்காங்க. இந்த இடத்தோட பேர் தான் SCP. இது வந்து இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சிலது வந்து இவங்களா வந்து நம்ம உலகத்தில் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து மனுஷங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் அது வந்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. சிலது வந்து இந்த சயின்டிஸ்ட்டு டாக்டர்ஸு இவங்கெல்லாம் வந்து சும்மா இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்று இவங்களே கிரியேட் பண்ணது. ஒரு சிலது நல்லதாக முடியும், ஒரு சிலது கெட்டதாக முடியும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கெட்டதாக முடிகிற விஷயத்தையும் நல்லதாக முடிகிற விஷயத்தையும் இது எல்லாத்தையும் வந்து மனுஷங்களுக்கு தெரியாமல் அல்லது இல்லைன்னா மனுஷங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வராமல் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்தோட பேர் தான் SCP. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹாலிவுட் படம் ஒன்று இருக்குது மென் இன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து படத்துக்காக கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். இந்த மாதிரி ஒன்று நம்ம உலகத்தில் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. நிஜமாவே இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இது எல்லாத்தையும் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா 51 ஏரியா 52 இங்கே தான் வந்து இதை வச்சுருக்காங்க. ஏரியா 51 வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏரியா 52 வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் இங்கேயும் இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் மான்ஸ்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒரு சில SCP வந்து ரொம்பவே பயங்கரமாகவும், ஒரு சில SCP வந்து நார்மலாக யாருக்குமே எந்த தொல்லை இல்லை அந்த மாதிரி இருக்கும். சில இதெல்லாம் ஃபன்னியாக கூட இருக்கும் நிறைய. இது நம்ம 2 SCP பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். SCP-693 இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதோட பேர் வந்து நாட்டி ஸ்டாக்கர். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெட்டர்லாம் தைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு நூலில் தான் வச்சு இந்த பொம்மையை செஞ்சுருப்பாங்க. இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், இந்த சைஸ் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து இந்த சூனிய பொம்மை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பொம்மை தான் இதுவும். ஆனால் வந்து நம்ம வந்து இன்னொருத்தருக்கு சூனியம் பண்ணுவோம். அந்த சூனியம் பண்ணும்போது அது அவங்கள தான் பாதிக்கும். ஆனால் இந்த பொம்மை வந்து நம்ம வச்சுருந்தோன்னா இது நமக்கு தான் பாதிப்பு. இது எந்த வகையில் நமக்கு பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பொம்மை என்ன செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் இருக்காங்க, அதாவது நான் லவ் பண்ணுறவன் இல்லை நான் என்னோட க்ரஷ்னே வச்சுப்போம். இப்போ வந்து நான் வந்து என்னோட க்ரஷ்ஷை வந்து கண்காணிக்கிறோம். அதாவது எப்போவுமே வந்து அவன் என்ன பண்ணுறான், அவன் தூங்கி எழுந்தானா, அவன் சாப்பிட்டானா, அவன் ப்ரஷ் பண்ணானா, அவன் குளிச்சானா, இது எல்லாத்தையும் வந்து எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் இந்த பொம்மை. சரி, இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பொம்மையை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ என்னோட க்ரஷ் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அவங்களோட முடி அதை வந்து பிடுங்கணும். அதை பிடுங்கி இந்த பொம்மையோட மேலே வைக்கணும். இந்த பொம்மையோட மேலே வச்சோன்னா அது வந்து சொந்தமாக அது வந்து எழுந்துக்கும். அந்த பொம்மை மேலே முடி வச்சதுமே அது எழுந்துக்கும், எழுந்து உட்காரும். எழுந்து உட்காந்துட்டு அவங்க நம்மளோட க்ரஷ் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க தூங்கி எழுந்துட்டா இதுவும் எழுந்துக்கும், அவங்க சாப்பிட்டா இதுவும் சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணும். அதுக்கப்புறம் அவங்க எங்கேயாச்சும் வெளியே போனால், அவங்க பஸ் ஏறினா, அவங்க கார் ஏறினா, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபோன் பேசினா, சாரி இதை சொல்ல மாட்டேன், இது வந்து பேசவும் செய்யும். அவங்க ஃபோன் பேசுறது, அவங்க என்ன அப்படியே இப்போ நம்ம என்னோட ஒரு க்ரஷ்ஷை இப்போ இவன் தான் என் க்ரஷ்ன்னு வச்சுக்கோ, அவன் என்னென்ன பண்ணுறானோ அது எல்லாத்தையுமே வந்து இது அப்படியே பண்ணும். இதுதான் இப்படி. இது வந்து எத்தனை நாளைக்கு அப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், இது எல்லாமே நல்லா தானே பண்ணுது, நம்மளுக்கு எல்லாம் என்னோட க்ரஷ் என்ன பண்ணுறான்றது எனக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சந்தோஷம் தானே, இதில் என்ன கெட்டது இருக்குது, இது எப்படி சூனிய பொம்மை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த பொம்மை வந்து 9 நாள் மட்டும்தான் நமக்கு வந்து அவன் செய்கிறது எல்லாத்தையும் அப்படியே அப்டேட் பண்ணும். அந்த 9 நாளுக்கு அடுத்த நாள் 10வது நாள் என்ன ஆகும் பார்த்தீங்களா, இது வந்து தானாக வந்து ஒன்று க்ரியேட் பண்ணும். அந்த பையன் செய்யாததெல்லாம் இது காமிக்கும். சப்போஸ் அந்த பையன் வந்து வேறு யார்கிட்டயோ ஃபோன் பேசுகிறான், ஹலோ எங்கே இருக்க, நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து இதுவே க்ரியேட் பண்ணும். ஆனால் அந்த பையன் அப்படி பண்ணியே இருக்க மாட்டான். இது வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஆக்ட் பண்ணும், பொய்யா நடிக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு என்ன ஆகும், ஐயோ நம்ம ஆள் வந்து வேறு யார்கிட்ட பேசுகிறானா, ஐயோ நம்ம க்ரஷ் வந்து வேறு யார் கூடாச்சு
வேறு யார் கூடயாச்சும் அஃபேரில் இருக்கானா அந்த மாதிரி நமக்கு தோணும், நமக்கு வந்து டிப்ரெஸ் ஆகும். இந்த மாதிரி டைமில் அது என்ன பண்ணும் பார்த்தியா, அது என்ன பண்ணுன்னா அப்போ அவங்க க்ரஷ் வந்து யாருக்காச்சும் முத்தம் கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி இதுவும் பண்ணி காமிக்கும். அது வந்து அந்த க்ரஷ் வந்து பண்ணாத எல்லாத்தையும் வந்து இது பண்ணி காமிக்கும். நம்மளே வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடும். அதனால நம்ம என்ன ஆகும், தூக்கம் வராது, ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகும். அந்த மாதிரியெல்லாம் ஆக ஆக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த பொம்மை வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகும், நம்மளை வந்து இது சாகடிக்கிற வரைக்கும் விடாது. அதாவது 10வது நாள் 11 12 இந்த 3 நாளில் வந்து இது நம்மளை போட்டு தள்ளிடும். இதனால தான் இதை நான் சூனிய பொம்மைன்னு சொன்னேன். ஒரு சூனியம் வச்சா கூட அது வந்து வேற ஒருத்தருக்கு தான் ஆப்பா போகும். இது வந்து நம்ம வச்சிருக்கவங்களுக்கே இது வந்து ஆப்பாயிடும். இந்த மாதிரி இது பண்ணும். இப்போ அந்த பொம்மையை வச்சுட்டு நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகிறோன்னா இது வந்து அந்த பையனை அந்த பையன் மாதிரியே ஏதாச்சும் தப்பாக ஏதாச்சும் இது பண்ணும். அந்த பையன் வந்து வேறு யாருக்கூடயோ கனெக்ட் இருக்க மாதிரி இது பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு அந்த டிப்ரெஸ்லேயே ரோட்டில் போயிட்டே இருந்தாலுமே வண்டி வர்றது எதுவுமே தெரியாது. அங்கேயே ஆக்சிடென்ட் ஆகி சாகிறதுக்கு வழி. ஒன்றா ஆக்சிடென்ட் பண்ணி சாக வச்சிரும், இல்லைன்னா வந்து நம்மளை தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இந்த பொம்மை பண்ணிடும். இதுதான் இந்த SCP-693 இதோட வேலை இதுதான். இது வந்து சரி இப்போ ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா அது போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து சொந்தமாக இன்னொருத்தரோட பையில கூட போய் பூந்துக்கும். நாளைக்கே கூட இது உங்களோட பர்ஸ்லையோ இல்லை உங்களோட பேக்லேயோ இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி இது பொம்மை தானேன்ட்டு நம்ம ஏதாவது தூக்கி போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா, இது அப்படி பண்ணாது. இது வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணும். எப்படின்னா அதுவே வந்து ஒரு ஸ்லிப் வந்து அதுக்கிட்ட வச்சுருக்கோம். இந்த மாதிரி சொல்லுவோம், நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அதை பிடிச்சி நம்ம இதை வச்சுக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த பொம்மை பற்றி தெரியாதுல்ல நமக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் சொன்னால் அதுக்கப்புறம் அது வந்து அவங்கள போட்டு தள்ளிடும். அப்படியே வந்து ஆள் மாறி மாறி போயிட்டே இருக்கும். இதுதான் SCP-693. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து SCP-096. இது வந்து ஒரு ஜோக்கான ஒரு SCP தான். ஜோக்குன்னு சொல்ல முடியாது. இதுவும் டேஞ்சர் தான். எப்படி இது டேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேர் வந்து இது ஷை காய். இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ரொம்ப வந்து வெக்கப்படுற சுபாவம் கொண்டது. அதாவது இது இருக்க இடத்துல கூட சிசிடிவி கூட இருக்காது. இது எப்படி சிசிடிவி இல்லாமல் இது எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, இது எப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா, இதோட அசைவை மட்டும் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி வந்து இதை வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. அதாவது இது நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இது ஏதோ பண்ணுது, இது இருக்கா இல்லையா செத்துச்சா அப்படின்றது கூட எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அசைவை மட்டும் வச்சு தான் இது பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம நேருக்கு பார்க்கவும் கூடாது. இதை வந்து இதோட தூரம் வந்து இதை வந்து ரொம்ப தூரத்துல இருந்து மட்டும்தான் நம்ம இதை வந்து பார்க்க முடியும். இதோட கிட்ட போயிட்டோம்னா நம்ம காலி. இது என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இதோட கண்ணில் நம்ம பட்டுட்டோம்னா இது காலி, அவ்வளோதான். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஹைட்டாக நம்மளுக்கெல்லாம் கை இப்படி கீழே விட்டோம்னா முட்டிக்கு மேலே தானே வரும். இதோட கை வந்து முட்டிக்கு கீழே வரைக்கும் வரும். அப்படியே ரொம்ப நீட்டாக அப்படி இருக்கும். இதோட வாய் பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாக இருக்கும். நான் இதில் போடுறேன், இதில் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இதை வந்து பார்த்தா இதுக்கு பிடிக்காது. இதை வந்து நம்ம பார்க்காமே விட்டுடலாம்ல. இது வந்து பார்த்தோன்னா அதுக்கு பிடிக்காது. யாரும் வந்து இதை பார்க்கறது, இதை அதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெக்க சுபாவம் மாதிரி, அதை வந்து யாருமே பார்க்கக்கூடாது. இதுவும் வந்து மனுஷங்களுக்கு ரொம்பவே ஆபத்தானது. ஏன்னா வந்து இது வந்து யாரை பார்த்தாவே சாகடிச்சிருதுன்னா இதுக்கிட்ட நம்ம தள்ளி தானே இருக்கணும். இதுதான் தி ஷை காய். இதுதான் SCP-096 தி ஷை காய். இதை வந்து நம்ம பார்க்காம இருக்கிறது, இதுக்கு வந்து இதை நம்ம பார்த்தா பிடிக்காது, அவ்வளோதாங்க. SCP வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து கிட்டத்தட்ட 7000 SCP இருக்குது. இதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 001, 002, 003 இப்படி SCP-001, SCP-002 இப்படின்னு சொல்லிட்டு 7000 SCP இப்போ வரைக்கும் இருக்குது. அதாவது அவங்க கிரியேட் பண்ணது இல்லை அவங்க கண்டுபிடிச்ச மான்ஸ்டர்ஸ் இது எல்லாமே சேர்த்து 7000 SCP இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த SCP பற்றி பேசுகிறது. நானும் வந்து சரி ரொம்ப நாளாக பேய் கதையை சொல்லி சரி கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து நம்ம SCP பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 SCP உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 SCP உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த SCP பற்றி பேசலாம் அப்படின்றத கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் சர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஓகே guys, until then, bye.